பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என கூறியிருந்தார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் வேத வார்த்தை என்பதையும், அதுதான் சுவிசேஷம் என்பதையும், அதுதான் பரிசுத்தத்துக்கும் பாவிக்கப்படுகிறது என்பதையும், அதுதான் விடுதலைக்கும் பாவிக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்ற உண்மையை அறிந்து, அதனை உணர்ந்து, அதனை விசுவாசித்து, அதனை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:25. ரோமர் 8:25. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:25. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், காணாததை நம்பினால் அது வரும் வரை பொறுமையோடு காத்திருப்போமாக. மறுபடியும் சொல்கிறேன், காணாததை நம்பினால் அது வரும் வரை பொறுமையோடு காத்திருப்போமாக. நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நீரங்களை எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீர். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவர் எங்களுக்காக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரீர் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்து நீர் எங்களை விலக்கி விட்டதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. அது மட்டுமல்ல அருமையான பிதாவே, உம்முடைய குமாரன் மூலமாக உம்மோடு ஐக்கியத்தை வைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எந்த நேரமும் துணிவாக உம்முடைய கிருபாசனத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று
அடியேனை வழி நடத்த வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். ஏனென்று சொன்னால் காண்கிறதை நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக அறிந்திருக்க வேணும். ஏனென்று சொன்னால் பொதுவாக ஒரு அபிப்பிராயம் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் நாம் கண்டால்தான் நம்புவோம், கண்டால் நம்புறது கிறிஸ்டியானிட்டி இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். காணாததையே நாம் நம்ப வேணும். காணாததை நம்பினோமாகில் அது வரும் வரை பொறுத்திருக்க வேண்டும் என்பதே இந்த வேத வாக்கியத்தினுடைய பொருளாகும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ காணாததை நம்பினோமாகில் நாம் பொறுமையோடு அது வரும் வரையும் நாம் காத்திருக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. அப்போ அவிசுவாசிகளை ரட்சிப்புக்கு வழி நடத்தும் பொழுது மார்க் 16:16 கூறப்பட்டிருக்கும் வசனத்தை போதகர்கள் உபதேசிப்பதுண்டு. மறுபடியும் சொல்கிறேன், மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம் மார்க் 16:16. அவ்விசுவாசிகளை ரட்சிப்புக்கு வழி நடத்தும் பொழுது அநேகமான போதகர்கள் இந்த வேத வார்த்தையை உபயோகிக்கிறது உண்டு. அதை மட்டுமல்ல, அதனையே உபதேசிப்பதும் உண்டு. அது எப்படியெனில், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த வேத வாக்கியத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், விசுவாசம் உள்ளவனானால் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்காமல் விட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனவனோ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த வேத வாக்கியத்தை குறிப்பாக தம்முடைய சிஷ்யர்களுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் அதிகமாக அந்த அவசியத்தை, இந்த சுவிசேஷத்தின் அவசியத்தை இந்த வேத வாக்கியத்தின் மூலம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசித்திருந்தார். இந்த வேத வாக்கியத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு காணாததை நம்புமாறும் வலியுறுத்தப்பட்டிருக்கும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வேத வாக்கியத்தில் மார்க் 16:16 என்ன வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், காணாததை நம்ப வேண்டும், காணாததை நம்ப வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காணாதது என்ன என்பதனை பற்றி இதனை கேட்பவர்கள் புரிந்து கொள்ளும் முகமாக ஒரு சமன்பாட்டினுடைய அடிப்படையிலே அதனை தெளிவுபடுத்துவது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அது என்ன அந்த சமன்பாடு என்று சொன்னால், முதலாவதாக விசுவாசம் உள்ளவனாகி சக ஞானஸ்தானம் பெற்றவன் சமன் ரட்சிக்கப்படுவான். மறுபடியும் அந்த சமன்பாட்டினுடைய விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளான ஒரு சமன்பாடு. விசுவாசம் உள்ளவனாகி சக ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரெண்டாவதாக விசுவாசியாதவனோ சமன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசியாதவனோ சமன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
இப்படி இருக்க கேள்வி என்ன மாதிரி என்றால், விசுவாசம் உள்ளவன் யார்? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்று சொன்னால் அவன்தான் காணாததை நம்ப போகிறான். அப்போ விசுவாசம் உள்ளவன் யார் என்று சொன்னால், காணாததை நம்புகிறவனே விசுவாசம் உள்ளவன். காணாததை நம்புகிறவனே விசுவாசம் உள்ளவன். இவன் தான் யார் என்பதை அறிந்திருக்கிறான். தனக்கு நடந்தது என்ன என்பதனை அறிந்திருக்கிறான். அந்த பாவமே தன்னுடைய தலையாய பிரச்சனை என்பதை அறிந்திருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற தன்னால், தன்னுடைய சுயபலத்தால் ஒரு பொழுதும் முடியாது என்பதை அறிந்திருக்கிறான். அதனை உணர்ந்திருக்கிறான். தனக்கு தீர்வு தனக்குள்ளிருந்தல்ல, தனக்கு வெளியே இருந்துதான் வர வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறான். ஆனால் இதில் எதனையும் அவன் கண்டதில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான விஷயம் அது என்னென்று சொன்னால், விசுவாசம் உள்ளவன் யார்? காணாததை நம்புகிறவனே விசுவாசம் உள்ளவன். அப்போ அந்த விசுவாசம் உள்ளவன் என்ன மாதிரி என்று சொன்னால், தான் யார் என்ற உண்மையை அறிந்திருக்கிறான். தான் காணாததை, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தனக்கு நடந்தது என்ன என்பதை அறிந்திருக்கிறான். அந்த பாவமே ஆதாமிலே இருந்து பிறப்பின் மூலமாக வந்த அந்த தனக்குள் வந்த அந்த பாவமே தனக்கு முக்கிய பிரச்சனை என்பதையும் அவன் தெளிவாக அறிந்திருக்கிறான். ஆனால் அந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற தன்னுடைய சுய பலத்தினாலேயோ தன்னுடைய எந்த விதமான முயற்சியினாலும் சாத்தியப்படாதென்ற உண்மையையும் அவன் அறிந்திருக்கிறான். அறிந்து அதை உணர்ந்திருக்கிறான். அடுத்ததாக மிக முக்கியமானது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு தனக்கு உள்ளுக்குள்ளிருந்து வருவதல்ல. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வெளியே இருந்துதான் வர வேணும் என்பதனையும் அவன் அறிந்திருக்கிறான். ஆனால் இதில் எதனையும் அவன் கண்டதில்லை. தன்னுடைய கண்களால் அதனை கண்டதில்லை. வேதம் உறுதிப்படுத்துவதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் ஏவப்படுவதையும் அவன் காணவில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ ஏவுகிறதார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தானோ ஏவுகிறார் என்று அவனுக்கு தெரியாது. அதனை அவன் அறிந்ததாகவும் இல்லை. அதனை நடைமுறைப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை அவன் புரிந்து கொண்டதும் இல்லை. அவன் காணாத யாவையும், அப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், அவன் காணாத யாவையும் நம்புவதற்கு அவனுக்கு புரியாத ஒரு விசுவாச அளவு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதையும் அவன் காணவில்லை. அந்த விதமாக அப்போ அந்த அளவை பற்றி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவனுக்கு ஒரு விசுவாச அளவு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இதில் இருக்கிற இவ்வளவுத்தை நீ விசுவாசிக்கிறதுக்கு, நீ நம்புகிறதுக்கு நான் ஒரு விசுவாச அளவு, மெஷர் ஆஃப் ஃபெய்த், அப்போ விசுவாச அளவை நான் தருகிறேன் என்று சொல்லி அவர் கொடுக்கிறார். ஆனால் அந்த அளவு என்ன என்று சொல்லி அவன் கண்டதும் இல்லை, அவன் கேட்டதும் இல்லை. அப்போ அதை பற்றி அப்போஸ்தலர் 12:3 ரோமர் 12:3 சொல்லி இருக்கிறத நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாச அளவு பரிசுத்த ஆவியானவரால் பாவியான மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. அது கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் நம்ப மாட்டான், அவனால் நம்ப இயலாது. அப்போ அவன் நம்புறதுக்கு எதுவாக ஒரு விசுவாச அளவு பரிசுத்த ஆவியானவராலே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த விசுவாச அளவு பற்றி பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 12:3 கவனமாக கேளுங்கள். ரோமர் 12:3 அல்லாமலும்
எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். அப்போ கவனமாக பாருங்கள். என்ன மாதிரி என்று சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்கே கொண்டு வரப்படுது. என்னென்று சொல்லிக்க எண்ண வேணும். அப்போ தன்னை குறித்து அவன் கணக்கு அதிகமாக எண்ணக்கூடாது. அப்போ அவன் தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்போ அவன் காண இல்லை, அது ஒன்றையும் விசுவாசத்தினுடைய அளவையும் காண இல்லை. அதை யார் தந்தது என்றும் அவனுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் தருகிறார் என்பதையும் தெரியாது. முந்தி பிந்தி என்னால் இதுகள் ஒன்றையும் நம்ப முடியாமல் இருந்தது. இப்போ நான் அதை நம்புகிறேன், அடிக்கடி அதை பற்றி எண்ணுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த விசுவாச அளவு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தின் அளவையும் அந்த பாவியான மனுஷன் தன்னுடைய கண்ணால் காணவும் இல்லை, அவன் காணவும் இல்லை. அப்போ என்ன செய்கிறான் என்று சொல்லி எண்ணுகிறான். எண்ணி இந்த விஷயத்தை என்ன மாதிரி என்றால், அவனுக்கு அறிவிக்கப்பட்ட பல விஷயங்களை பற்றி அவன் தொடர்ந்து தெளிந்த சிந்தை உள்ளவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். இந்த வேத வாக்கியத்தின் ஆவிக்குரிய பொருளை பார்ப்போம். ரோமர் 12:3 சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தினுடைய ஆவிக்குரிய பொருளை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது. அப்போ பவுல் அப்போஸ்தலருடைய அழைப்பு. அப்போ என்ன அந்த அழைப்பு? அவர் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டார். அந்த அழைப்பு தேவனுடைய கிருபையினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அவனை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது கர்த்தாதி கர்த்தர் அவனை அழைக்கிறார். அப்போ கிருபையினால் பவுல் அப்போஸ்தலரை பரமபிதா என்ன மாதிரி என்று சொன்னால் அழைக்கிறார், தன்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்போ இதை பற்றி எபேசியர் 3:8 பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அழைப்பை பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்றால், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். அப்போ அந்த மிகப்பெரிய அழைப்பு, அப்போஸ்தலராகிய அந்த அழைப்பை பெற்ற பொழுது அவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம், அவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய அழைப்பை பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லியிருக்கிறது நம்ம அது என்றால் எபேசியர் 3:8 சகல பரிசுத்தவான்களிலும் நான் சிறியவனாக இருக்கிறேன், ஆனாலும் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தம், அளவற்ற ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் தன்னுடைய உன்னதமான சுவிசேஷத்தை புறஜாதிகளிடத்தில் கொண்டு போவதற்காக இந்த கிருபை, அப்போஸ்தலர் என்ற அந்த அழைப்பு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றவர் சொல்லியிருக்கார். இதைத்தான் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். அப்போ அவர் தெளிவாக சொல்லுகிறார் என்ன மாதிரி என்றால், தன்னை குறித்து அதிகமாக எண்ணக்கூடாது,
எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். அப்போ எண்ண வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தர் எனக்கு இந்த அழைப்பை தந்திருக்கிறார், அவருக்கு சோஸ்திரம் என்று சொல்லி அடிக்கடி அதை எண்ண வேணுமே தவிர தன்னை ஒரு பெரிய மனுஷனாக கருதக்கூடாது என்பதை பற்றி தான் இங்கே சொல்லி கிடக்கு. அப்போ உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். அப்போ இஸ்ரவேல் விழுந்து போனது. ஏன் விழுந்தது? பெருமை பிடித்து வேதத்திற்கு ஒவ்வாத முறையில் தன்னை கணித்ததே அது வீழ்ந்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அப்போ இஸ்ரவேல் தேவாதி முதல் தேவனை அறிந்தவர்கள் அவர்கள்தான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பெருமை பிடித்து வேதத்திற்கு ஒவ்வாத முறையில் தங்களை கணித்தார்கள். அது ஒன்றே அவர்கள் விழுந்து போனதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அடுத்தது, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. இந்த விசுவாச அளவு எப்போ கொடுக்கப்படுகிறது? ஒருவன் மனம் திரும்பும் பொழுது, தன்னுடைய உண்மையான நிலைமையை அறிந்து கர்த்தர் ஒருவரே தனக்கு எல்லாவற்றையும் தன்னுடைய மோசமான நிலைமையில இருந்து விடுதலை பெறுவதற்காக கர்த்தர் எனக்காக வந்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லி அவன் அறிந்து அவன் மனம் திரும்புகிறான். மதம் திரும்புகிறதல்ல, மனம் திரும்புகிறான். தான் பிழை என்றதை ஒத்துக்கொள்கிறான், தான் தவறு என்றதை ஒத்துக்கொள்கிறான், தேவன் செய்தது சரி என்றதை ஒத்துக்கொள்கிறான். இதுதான் மனம் திரும்புகிறது என்ற முக்கியமாக அறிய வேண்டியது. மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்க மனம் திரும்புங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும் பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி கொண்டு வந்தார். யோவான் சானன் வரும் பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு சொல்லி கொண்டு வந்தான். இந்த மனம் திரும்புங்கள் என்னென்று சொன்னால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தவறு என்பதை முற்று முழுதுமாக ஒத்துக்கொள்கிறேன். நான் தவறு என்பதை முற்று முழுதுமாக ஒத்துக்கொள்கிறேன். தேவன் முற்று முழுதுமாக சரி என்பதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். என்னுடைய தவறான வழியில் இருந்து தேவனுடைய சரியான வழியை நான் அறிந்து அதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனம் திரும்புகிறேன். எவன் மனம் திரும்புகிறானோ அவனுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு என்று வாக்கு தத்தம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு அளவு கொடுப்படுது, விசுவாச அளவு. அந்த விசுவாசிக்கிறதுக்கு அந்த அளவு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அவனால் விசுவாசிக்கல. அது பாவியான மனுஷன் தேவனை அவ்வளவு இலகுவாக அறிய முடியாது. அந்த விசுவாச அளவை கொடுக்கிறதுனாலே தான் பாவியான மனுஷன் தான் தவறு என்றதை உணர்கிறான், தேவன் முற்று முழுதும் சரி என்றதை உணர்கிறான். தான் பாவியான மனுஷனாக இருக்கிறபடியினால தேவன் தனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார். அவரை நான் என்னுடைய சொந்த இரட்சகராக இப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் தன்னுடைய வாயால சொல்லும் பொழுது அவன் மனம் திரும்புகிறான். பரலோக ராஜ்யம் அவனுக்கு சமீபமாக இருக்கிறது. தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு.
அப்போ தன்னை பற்றி உயர்வாக சிந்திக்கக்கூடாது. எந்த மனுஷனும் தன்னை பற்றி உயர்வாக சிந்திக்கக்கூடாது. தன்னுடைய உண்மை நிலைமையை ஒருவன் புரிந்து கொள்வானா இருந்தால் ஒரு பொழுதும் அவனால் அப்படி சிந்திக்க முடியாது. தனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பாவமும் தான் செய்கிற பாவ செயல்களையும் தனக்கு ஏற்பட்டிருக்கிற விபரீதமான சிந்தனைகளையும் ஒருவன் பரிசீலனை செய்து பார்ப்பானாய் ஆகில் தன்னை பற்றி அவன் அதிகமாக எண்ண மாட்டான். தன்னை பற்றி உயர்வாக எண்ணிக்கொள்ளாமல், தன்னை பற்றி உயர்வாக சிந்திக்காமல் இருப்பார்களாக. அப்போ இப்படி இருக்க காணப்பட்ட கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ விசுவாசம் என்றால் என்னென்று சொல்லிக்க காணப்படாத எல்லாவற்றையும், அப்போ தான் அறிந்து கொண்ட எல்லாவற்றையும் ஒன்றையும் அவன் காணவில்லை, காணப்படாத எல்லாவற்றையும் ஆம் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஆம் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்கிறான். இந்த மாதிரியே ஆபிரகாம் விசுவாசித்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது பற்றி ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை. இந்த வேத வார்த்தையை ஒரு மனுஷன் சரியான முறையில் புரிந்து கொள்வானா இருந்தால் அவன் வேதத்தை பற்றி அறிந்திருக்கிறான் என்றே சொல்ல வேண்டும். அப்போ ஆதியாகமம் 15:6 என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு சொன்னால், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தின் ஆவிக்குரிய பொருளை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கட்டாயம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அதை பார்ப்போம். அவன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமை சொல்லப்படுகிறது. கர்த்தரை விசுவாசித்தான் என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொன்ன சாட்சியை அவன் நம்பினான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன சாட்சியை அவன் நம்பினான். அந்த நம்பிக்கையினால விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தினான். அதை கர்த்தர் அவனுக்கு ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார். மிக முக்கியமான விஷயம். அதாவது அந்த சாட்சியை அவர் சொல்லுகிறார், தன்னுடைய குமாரனுடைய சாட்சியை, அந்த சாட்சியை நான் முற்று முழுதுமாக நம்பும் பொழுது நான் நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் பிரகடனப்படுத்துகிறார். அப்போ நீதியாக எண்ணினார். அப்போ சகல வேத வாக்கியத்திலும் இந்த வேத வாக்கியம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் என்ற சொற்றொடரில் விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்படுதல் என்பதன் பொருளை காணக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசத்தின் மூலம் நீதிமான் ஆக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தின் மூலம் நீதிமான் ஆக்கப்படுதல் என்றதை இந்த வசனத்தில் நாம் குறிப்பாக அறியக்கூடியதாக இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அது என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கென்று சொல்லிக்க, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனத்தில் தான், அதாவது விசுவாசத்தின் மூலம் மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் என்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி நாங்கள் விவரமாக அடுத்த செய்தியில் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.